ஹாய். இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஏஜ் குரூப்னரும் லைக் டீனேஜர்ஸ் அபவ் 40 அபவ் 60 எல்லா ஏஜ் குரூப்னரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் நெக் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கான சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லாங் டிரைவிங், நிறைய பொசிஷன் இல்லாமல் மொபைல் பார்க்குறது, அதிக நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாத நம்ம காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இதை தவிர்க்க நம்ம சில சிம்பிள் எக்ஸசைஸை நம்ம நெக்குக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு எக்ஸசைஸும் நெக்குக்கான ஒரு முத்ராஸும் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆசனாஸ், ட்விஸ்டிங் எல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சரியான பொசிஷனில் முதுகு நிமித்தி சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் ஏதாவது ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நல்ல முதுகு நேராக இருக்கணும், நேராக பார்க்கணும். முதல் ஸ்டெப்பை நம்ம சின்ன கொண்டு வந்து தொண்டை குழியை டச் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோடு நம்ம செய்ய போகிறோம். Breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்டு ஷோல்டர் டச், லெஃப்ட் ரைட்டு டச் பண்ண போகிறோம். இதுவும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோட செய்ய போகிறோம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு சென்டர் வந்துட்டோம். திருப்பி ரைட் ஷோல்டர், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த பொசிஷன் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த கையில் நம்ம ஷோல்டரை கீழே இழுத்து பிடிச்சிக்கணும். இந்த 4 விரலால் காதை ஒட்டின பக்கம் வச்சுட்டு தலையை பொசிஷன் டச் பண்ண ட்ரை பண்ணணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஸோ அடுத்து அந்த மாதிரி ஷோல்டரை எடுத்துக்கணும், நெக்கை பொசிஷன் பண்ணணும். 1 2 3 4 5 6 5 ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரியும் ஷோல்டர் டச் செய்யலாம். தேர்ட் ஸ்டெப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். லெஃப்டில் போய்ட்டு ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் சென்டர் பண்ண போகிறோம். ரைட்டில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். ப்ரீத் இன். உங்களால் ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சா ஓகே, கொண்டு போயிட்டு ஐசைட்டு ஷோல்டரை தாண்டி பார்த்துட்டு பொசிஷன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பொசிஷன் வந்துடுங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 3 times. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் முக்கியம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 3 times பண்ணணும். இப்போது 4வது ஸ்டெப்பாக என்னென்னா ரொட்டேஷன் பண்ண போகிறோம். சின் வந்து தொண்டைக்குழியை டச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ப்ரீத் இன் பண்ணி கழுத்து ஒட்டுன மாதிரியே செய்யணும். ப்ரீத் இன், ஒன் சைடு வரும்போது ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் வரும்போது ப்ரீத் அவுட். ப்ரீத் அவுட். இப்போ ரிவர்சலில் அந்த 3 times. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ தொண்டைக்குழி கிட்ட வந்துட்டோம். மெதுவாக தலையை தூக்கணும். ரிலாக்ஸ். இது நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறந்து எப்படி வேணால் செய்யலாம். ஆரம்பத்தில் கண்ணை திறந்து பண்ண வந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது இது பேசிக்கான நெக் எக்ஸசைஸ். இப்போ நம்ம முத்ராஸ் பார்க்க போகிறோம். இது பேர் கணேச முத்ரான்னு பேர். கை வந்து ஊக்கு மாதிரி இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிவிட்டு நெக்குக்கும் இல்லாமல் செஸ்ட்டுக்கும் இல்லாமல் ஷோல்டர் கிட்ட இப்படி வச்சுட்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இழுக்கணும். இப்படி போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் பொசிஷன்லேயே இருக்கும். இருந்துட்டு முதுகு நேராக வச்சுக்கணும், கண்ணை நேராக பார்க்கணும், நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும்.
நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. ரிலாக்ஸ். இப்போ அதையே திருப்பி பண்ண போகிறோம். இது முதல் ரவுண்டு. இந்த மாதிரி 3 ரவுண்டு பண்ண போகிறோம். நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபோர்ஸ். அப்புறம் இந்த சைடு ரிலாக்ஸ். இப்போ 3rd டைம் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ். ஸோ இந்த கணேச முத்திரை செய்யும்போது நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுவீங்க, இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவோம்னா, ஒரு பேசிக்காக நெக் ப்ராப்ளத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது உணர்வு ரீதியாக நம்ம சொல்லணும்னா, நம்ம பிடிக்காத ஒரு வேலை, தட் மீன்ஸ் அந்த வேலையை எப்போ விட போகிறோம், இல்லை அந்த வேலையை எப்போ முடிக்கணும், டென்ஷனாகவே பண்ணுறது, இல்லை இந்த வேலை நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ற மைண்டில் கொண்டு போகிறது, இதெல்லாம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஷோல்டரில் இந்த பார்ட்டில் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்துது. அந்த இறுக்கம் வந்து நம்ம நெக்கை வந்து நெக்கை வந்து பெயின் கொடுக்குது. ஸோ அந்த முதல்ல நம்ம இதுக்கெல்லாம் இறுக்கத்தை குறைச்சிட்டோம்னா நெக் பெயினை சரி பண்ணிடலாம். ஸோ இந்த முத்ராஸ், கணேச முத்ராவை 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் எக்ஸசைஸும் இந்த முத்ராஸையும் பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்கான ஆசனாஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.